நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். குழந்தைங்க வரைகிற அந்த டிராயிங்ஸ் எல்லாமே நிறைய டைம் க்யூட்டாக இன்னோசென்ட்டாக இருந்தாலும் சில பேர் வரைகிற டிராயிங்ஸ் எல்லாமே அதுக்கு பின்னாடி சில டிஸ்டர்பிங்கான ஸ்டோரிஸை வச்சுருக்கோம். இது அதுக்கான ஒரு பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இன்னுமே சில டிராயிங்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்க டிஸ்டர்பிங்கான ஸ்டோரிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ முடிச்சக்கப்புறமா பாருங்கள். நான் உங்கள் ஸ்மைலி. வெல்கம் டு வயலட் ஸ்மைலி. 2012 அப்போ ஒரு 6 வயசு பையனால் வரையப்பட்ட ஒரு டிராயிங்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பையனோட அக்கா ட்ரேசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு. அவங்க இந்த டிராயிங்கை பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி டின்னரை வச்சு வரைஞ்ச ஒரு டிராயிங் மாதிரி இருக்குது. அதில் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருக்காங்க. ஈவன் அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு கேட் அண்ட் டாக், அந்த பெட்ஸ் எல்லாமே கூட நம்ம பார்க்க முடியுது. பட் அந்த பொண்ணுக்கு இந்த டிராயிங்கில் தெரியாத ஒரு விஷயம், சம்மந்தமே இல்லாமல் கார்னரில் பிளாக் கலரில் ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி இந்த பையன் வரைஞ்சிருக்கான். ப்ரௌன் கலரில் கேர்லி ஹேர் வச்சுட்டு அந்த ஃபேமிலிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓரமா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது, யாரை நீங்க டிரா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்டு போய் கேட்கும்போது அதுக்கு சிம்பிளி அவன் எதுவுமே ஆன்சர் பண்ணாம இருக்கான். சரின்னு சொல்லி இந்த ட்ரேசிங்கிற பொண்ணு அவ அப்பா மாட்டியுமே போய் காமிக்கிறா. பட் அவங்க கேட்டுமே இந்த பையன் எதுவுமே சொல்லாம இருக்கான். சரி, மேபி சின்ன பையன் தானே, ஏதாச்சும் இமேஜினரியா ஏதோ ஒரு பர்சன் உறைஞ்சிருக்கான் போல, யாரோ ஃப்ரெண்ட் அவன் கூட இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான் போலன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃப்ரீயா விட்டுறாங்க. பட் இந்த ட்ரேசிங்கிற பொண்ணு அதை லூஸ்ல விடுற மாதிரி தெரியல. திரும்ப அந்த பையன்ட்டு போய் கேட்டுட்டே இருக்கா. அந்த மாதிரி நீ யாரை டிரா பண்ணிருக்காங்க, யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ஃபைனலி அந்த பையன் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கொடுக்குறான். என்னால் அதை சொல்ல முடியாது, என்னை சொல்ல விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பிளாங்கா சொல்றான். இதை ட்ரேசி அவள் அப்பா அம்மா கிட்டயுமே போய் சொல்றா. பட் ஆனால் அவங்க அந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துக்கல. சரி, எதனாலும் நீ அவனை அப்பப்போ நோட் பண்ணிக்கோ, எதுவும் பெரிய விஷயமாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. ஒரு நாள் ரேண்டமா ட்ரேசி அந்த பையனோட ரூம்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ட்ரேசிக்கு தெரிய வருது. வேகமா டோரை ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா அந்த ரூம்குள்ள யாருமே இல்லை. அந்த பையன் மட்டும் தாங்க தனியா உட்காந்துட்டு இருந்திருக்கான். தர ஃபுல்லாவே நிறைய டாய்ஸ் எல்லாம் இறஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. சரி, மேபி இவன் தான் விளாண்டு இருந்திருப்பான் போல, தனக்கு தானே பேசியிருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவன் கிட்ட போய் நீ யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருந்தியா இல்லை தனியாக தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி வியர்ட்லி ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாம தலையை மட்டும் இல்லைங்கிற மாதிரி ஆட்டிட்டு இருந்திருக்கிறான். அதுலேயே அந்த பொண்ணுக்கு டவுட் வருது, இவன் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறான்னு சொல்லி. தரையில் பார்க்கும்போது அந்த டாய்ஸோட சேர்ந்து சில கேண்டீஸ் எல்லாமே கிடக்கிற மாதிரி இருக்குது. இந்த கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி சில கேண்டீஸ் எல்லாமே இருக்கு. பட் என்னது இது, நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேண்டீஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்களே, இதுக்கு முன்னாடி வாங்கினதும் கிடையாது, யார் உனக்கு இதை வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அவன் எதுவுமே ஆன்சர் பண்ணாம பயப்படுற மாதிரி முழிச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ ட்ரேசி அந்த கேண்டீஸ்லாம் கொடுக்காம எடுத்து வச்சுக்கிறான். அந்த பையனுமே பயங்கரமாக கடுப்பாயிரம், என்னோட கேண்டீஸ்லாம் கொடுன்னு சொல்லி சண்டை போட்டுருக்கான். ட்ரேசி அவள் அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த கேண்டீஸ் எடுத்துகிட்டு போய் காமிச்சு நீங்கள் யாராச்சும் இவனுக்கு இதை வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸுமே இந்த பையன்கிட்ட போயிட்டு இந்த கேண்டீஸ் உனக்கு யார் கொடுத்தா, யார் உன்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பான அந்த பையன் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறான். கெட்டு போன முட்டைகோசாட்டம் அவன் மூஞ்சியை வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அந்த பையனோட நடவடிக்கையே சரியில்லை, இதுக்கு மேலே இவனை தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் ரூம்குள்ளேயே இரு, வெளியிலாம் எங்கேயும் போகாத அப்படிங்கிற மாதிரி அவனை உள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. பட் அவனோட ரூம்குள்ளேயுமே யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட க்ளோசெட்ல, பெட்டு கடியில், இந்த மாதிரி ரூம் ஃபுல்லாவே தொலைவி பார்க்குறாங்க. பட் ஆனால் அங்கே யாருமே இல்லை. நைட் டைம் வருது, எல்லாருமே அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பையனும் அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் ட்ரேசி இந்த பையனோட ரூமுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். மேபி அவன் திரும்பி ஏதாவது பேசுறமா சவுண்டு கேட்குதா, யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த ரூமோட டோர் பக்கத்துலேயே அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அஃப்கோர்ஸ் அவன் நினைச்ச மாதிரியே மிட் நைட் வரும்போது அந்த பையன் ரேண்டமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. பயந்து போன ட்ரேசி உடனே கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அந்த பையன் ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு யாரோ ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கான். லைக் அவங்க வீட்டுக்கே மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோர்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளோர் வரைக்கும் ஒரு பர்சன் விண்டோ வரைக்கும் மேலே ஏறி பேசிட்டு இருந்திருக்கிறான். ட்ரேசி அதை பார்த்து பயத்தில் கத்தி அவளோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது அந்த விண்டோ சைடில் இருந்த ஆளுமே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். ஸோ இதை பார்த்து பயந்து போன அந்த பேரண்ட்ஸுமே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. மேபி ஏதாச்சும் திருடனா இருப்பானோ, வேற ஏதாச்சும் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸை கூப்பிடும்போது போலீஸ் வீட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலராக அந்த பையன்கிட்ட தான் கொஸ்டின் பண்ணுறாங்க. யார் அந்த ஆளு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இவன் அவனோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறான். ஆக்சுவலி அது வரைக்குமே அந்த பையன் அந்த பர்சன் பற்றி யார்கிட்டையுமே சொல்லாமல் தான் இருந்திருக்கிறான். பட் ஆனால் போலீஸே டேரெக்டாக கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு அவங்க யாருன்னு சொல்லிட்டு பேர், ஏஜ் எதுவுமே எனக்கு தெரியாது, நாங்கள் 2 பேரும் அப்பப்போ மீட் பண்ணிப்போம். பட் ஆனால் அவர் தன்னை பற்றி யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். நீ அட்டியா சொன்னா நான் திரும்பி வரமாட்டேன், அவன் கூட விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எனக்கு அப்பப்போ அவர் வரும்போதெல்லாம் எனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார், அந்த க்ரீன் கேண்டி வாங்கிட்டு வருவார், என் பொம்மைங்களோடலாம் கூட விளாண்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கும்போது சரி
அதெல்லாம் ஓகேப்பா, நீ அந்த ஆளை எப்படி பார்த்த, அவனுக்கு எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு நாள் ரேண்டமாக என்னோட வீட்டுக்கு வெளியில இருந்தேன். அப்போ வந்து ஒரு பைக்ல போயிட்டு இருந்தாரு. என்னை பார்த்து கையை வேவ் பண்ணாரு, பக்கத்துல வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாரு, அந்த கிரீன் கேண்டி கொடுத்தாரு. என்னை பத்தி நீ யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம இருந்தேன் அப்படின்னா நான் அடிக்கடி இந்த மாதிரி வந்து உனக்கு கேண்டிஸ்லாம் கொடுப்பேன், உன்னை வந்து பார்த்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ அதனால என்னோட பெட்ரூம் விண்டோ எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் காமிச்சேன். ஸோ அதுல இருந்தா நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையனும் சொல்லியிருக்கான். பட் நிஜமாலும் அந்த பர்சனோட இன்டென்ஷன் என்ன, அவன் ஏன் இந்த ஃபேமிலியை பார்த்து பயந்தான், எதுக்கு இந்த மாதிரி தெரியாம வந்துட்டு போனான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே மிஸ்ட்ரியா தான் இருக்குது. அந்த பர்சனை இந்த ஃபேமிலி திரும்பியும் பார்க்கவே இல்லை. பட் யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி அவங்க ஒரு டிராயிங் மட்டும் வரையில அப்படின்னா இந்த விஷயம் நடக்கிறதே அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டோரிஸ் இன்னும் இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம பார்க்க போகிற டிராயிங் 2015 அப்போ வரையப்பட்ட ஒரு டிராயிங். ஆனால் இது எங்கே நடந்துச்சு என்னங்கிறக்கான அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மகிட்ட ப்ராப்பராக இல்லை. இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி 2 சின்ன குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 6 வயசு ஆகுது, ஒரு பையன், ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு. இதில் இந்த 6 இயர்ஸ் ஓல்டு பையன் சொன்னேன் இல்லையா, இவன் அடிக்கடி நைட் டைம் ஆனாலே, பர்டிகுலராக இந்த 12 மணிலேருந்து 5 மணி வரையும் இருக்கிற டைம் இருக்குல்ல, அந்த ஒரு மிட் நைட் ஆனாலே சம்மந்தமே இல்லாமல் அவனோட ரூம்ல இருந்து பயந்து போய் கத்திட்டு அவன் பேரண்ட்ஸ்ட்டு அழுதுட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். என்னடா ஆச்சு, ஏன் அப்படி அழுவுறன்னு சொல்லிட்டு கேட்டா, என் ரூம்குள்ள ஒரு க்ளோசெட் இருக்குல்ல, அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வெளியில வந்துருச்சு, அது திடீர்னு வெளியில வந்து நின்று என்னையே பார்த்துட்டு இருக்கு, ஒரு இன்ச்சு கூட அது அசையவே இல்லை, அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருந்துச்சு, அது போனதுக்கு அப்புறமா தான் நான் எந்திரிச்சு ஓடி வந்தேன்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டோரியை 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவன் பேரண்ட்ஸும் அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா உள்ள இருக்கிற க்ளோசெட் ஓப்பன்ல இருந்திருக்கு. ஏன்பா அந்த க்ளோசெட் ஓப்பன்லேயே வச்சிருக்கிறேன், இது க்ளோஸ்ல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் என்ன கதையா சொல்றேன், நிஜமாலுமே அந்த க்ளோசெட்ல இருந்து வெளியில வந்துச்சு, அதுதான் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கான். ஒவ்வொரு டைம் அது வெளியில வரும்போதுமே அந்த எக்ஸாக்ட் சேம் ஸ்பாட்ல தான் அது நிற்கும், நின்றுட்டு என்னைய பார்த்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருக்கான். என்னடா இவன் சொல்றது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்கா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இவனோட பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி ஓகேப்பா, அந்த க்ளோசெட் திறந்து காமிக்கிறேன் பாரு, இங்க எதுவும் இல்லைல்ல, நீ திரும்பி தூங்கு அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் இந்த 6 வயசு பையனுக்கு நடக்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொன்னால ஒரு 8 வயசுல, அந்த பொண்ணுக்குலாம் இந்த மாதிரி எதுவும் நடக்கல. சரி இந்த பையனும் பயப்படுறான், அவனை ரூம்ல தனியா தூங்க விட வேணான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அவங்களோட ரூம்லயே அந்த பையனை தூங்க வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் சும்மா விளையாட்டுக்கு அவனோட அம்மா கேட்டிருக்காங்க, சரிடா என்னமோ பார்த்தேன்னு சொன்னல, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி உறைஞ்சு காமின்னு சொல்லி கேட்கும்போது இந்த விஷயத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு 6 வயசு பையனோட இமேஜினேஷன் மாதிரியே இல்லை. இதை பார்த்து அவனோட பேரண்ட்ஸ் லிட்ரலி பயத்தில் உறைஞ்சே போயிடுறாங்க. இந்த டிராயிங்கில் இருக்க விஷயத்த நம்ம நேரில் பார்த்துருந்தோம்னா நமக்கே 10 நாளைக்கு தூக்கம் வந்திருக்காது. இவன் வெறும் 6 வயசு சின்ன பையன், இவன் என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வரைகிறான்னு சொல்லி அவனோட பேரண்ட்ஸுக்கே கவலையாக இருந்திருக்கு. இந்த டிராயிங் நீங்கள் நல்லாவே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நடுவில் ஈவில் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜன்னல்லையும் ஏதோ ஒரு விஷயம் நிற்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரியான உருவத்தை அவன் பார்க்கும் போது எல்லாமே ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் எட்டி பார்க்குற மாதிரியும் இருக்கு, ஸோ அதனாலேயும் தான் நான் சேர்த்து உறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். பட் இந்த பையன் சொல்றது உண்மையோ பொய்யோ அது கேட்கறக்கே ரொம்ப ஹாரிஃபைங்காக இருக்குன்னு சொல்லி இதுக்கு மேலே அவன் அந்த ரூம்ல தங்க வைக்க வேணாம், வேற பெட்ரூம்க்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேரண்ட்ஸே திரும்பி அந்த ரூமுக்கு போக பயந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டிராயிங் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இந்த டிராயிங்கில் எதுவும் டிஸ்டர்பிங்காக இல்லை, இது உறைஞ்சவொடனே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கான். கனடாவில் இருக்க ஒட்டவா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அங்கே இருக்க ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 11 வயசு பையன், அவனோட பேர் ராக்கோ. அவனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டர் வைக்கிறாங்க. பேபி சிட்டர்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இல்லாதப்போ இல்லைனா அவங்க குழந்தைங்களை பார்த்துக்க முடியாத டைமில் அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு பர்சனை வேலைக்கு வைப்பாங்க, அவங்கள தான் பேபி சிட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ராக்கோங்கிற பையனுக்கு அலிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பேபி சிட்டரா வைக்கிறாங்க. அலிசா ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல, அவங்களோட ஃப்ரீ டைம்ல தான் அந்த பையனையே பேபி சிட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் பெருசா இவனை பாத்துக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாலாம் தெரியல. ஏன்னா இவன் ரொம்பவே அமைதியா சைலண்டா லைக் எந்த பிரச்சனையுமே பண்ணாம நார்மலா தான் இருந்துட்டு இருந்திருக்கான். பட் ஆனா பெருசா பேச மாட்டான் போல. ஒரு வாட்டி இந்த பையனோட பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு லாங் ட்ரிப் போகணும், ஒரு வாரம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ஒரு 1 வீக் பாத்துக்கோங்கன்னு சொல்லி அலிசா கிட்ட விட்டு போறாங்க. சரி அலிசாவும் நம்ம கொஞ்சம் பேசி ஃப்ரெண்ட்லியா இருப்போம், அந்த பையனுக்கு கம்ஃபர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பையன் சுத்தமா திரும்பி எதுவும் பேசவே மாட்டேங்கிறான். லைக் அவன் 2 விஷயங்கள் தான் மாற்றி பண்ணிருக்கான். ஒன்று அவனோட பெட்ரூம்லேயே எதுவும் பேசாமல் சைலண்டாக க்ளோஸ் பண்ணி உட்காந்துக்கிறான், இல்லைனா பேஸ்மெண்ட்டில் போய் வீடியோ கேம்ஸ் விளாண்டுருக்கான். இதை தவிர அவன் எந்த விஷயத்துக்கும் வெளியில் வர மாதிரியே தெரியல, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவன் வெளியே போகிற மாதிரி எதுவுமே வந்து அலிசா பார்க்கல. ஜஸ்ட் அப்பப்போ சாப்பாடு வேணும்னா ஃப்ரிட்ஜு கிட்ட மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்காக. ஸோ அலிசாவும் அதை பெருசாக எடுத்துக்கல, சரி சின்ன பையன் தானே அவனுக்கு பேச பிடிக்கலையாட்டுக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. பட் ஆனால் எப்போ பார்த்தாலுமே இந்த ராக்கோங்கிற பையன் அதிகமாக கன்ஸை வச்சு விளாண்டுருந்துருக்கான். லைக் அவனுக்கு கன்ஸ் மேலே ரொம்ப அப்சஷன் இருக்குது
அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய கைண்ட் ஆஃப் கன் டாய்ஸ் மட்டும் தான் வாங்குவான். பொதுவாகவே குழந்தைங்கலாம் பொம்மைங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பொம்மைங்கலாம் வாங்குவாங்கல்ல. பட் இவன் நிறைய கன்ஸை மட்டும் தான் தேடி தேடி வாங்கி வச்சிருக்கான். பட் ஸ்டில் இது அவங்க ஒரு நார்மலான விஷயமா தான் நினைக்கிறாங்க. ஒரு நாள் அலிசா அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது, நைட் டைம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கதவை ஓபன் பண்ணிட்டு யாரோ நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் லைட்டை போட்டு உட்காந்தா ராக்கோங்கிற அந்த பையன் தான் கதவு பக்கத்துல நின்று இவங்களை பார்த்துட்டு இருந்திருக்கான். என்னடா ஆச்சு, எதுக்கு இந்த டைம்ல வந்திருக்கான்னு சொல்லி இவங்க பொறுமையா எந்திரிச்சு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு சடான கதவை சாத்திட்டு ரூம்குள்ள ஓடிட்டான். இவங்களுக்குன்னா ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவன் நடுராத்திரி வந்தான், சம்மந்தமே இல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு அவங்க கேஷுவலா பார்க்கும்போது ராக்கோ அவனோட ரூம்ல இல்ல. பொதுவா அவன் ரூம்ல இல்லைன்னா கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல வீடியோ கேம்ஸ் விளாண்டு இருப்பான். சரி, அவன் ரூமை தான் நம்ம பார்த்ததே இல்லையே, சும்மா ஒரு வாட்டி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ராக்கோட ரூம்குள்ள அலிசா போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு சில பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாமே கிடைக்குது. லைக் ரேண்டமான டிராயிங்ஸ் எல்லாமே உறைஞ்ச மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தா இந்த கன்னை வச்சு சுடுற மாதிரி இந்த கன்ஸை பேஸ் பண்ண டிராயிங்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படியே அவங்க ஓரமாக பார்க்கும்போது ஒரு 4-5 பேஜஸ் டேப்லெட் அடித்த மாதிரி ஒரு புக் மாதிரி விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு மேலே த பேபி சிட்டர், அது கீழே அவங்க 2 பேரையும் உறைஞ்சி வச்சிருக்கான். சரி, ஓகே, நம்மளை பற்றி தான் ஏதோ ஒன்று ட்ரா பண்ணி வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அலிசா புரிஞ்சுக்கிட்டு இங்கே நின்று பார்த்தோன்னா நம்ம மாட்டிப்போம், ஸோ அதனால் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு பேஜையும் ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பட் அதில் இருக்கிற விஷயங்களை அவங்க பார்க்கும்போது செகண்ட் பேஜ்லேயே ஒரு டிராயிங் மாதிரி உறைஞ்சி மேலே நோட்ஸாக எழுதி வச்சிருக்கான். லைக் இவங்க ஏதோ ஹால் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அவங்களோட டேப்லெட்டில் இந்த ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க போல். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவங்க ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணிட்டு தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அதை வந்து இவன் ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி என்னமோ தெரியல, எனக்கு இந்த லேடியவே சுத்தமாக பிடிக்கல, இவ பார்க்குறக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கா, அதுவும் எப்போ பார்த்தாலும் படிப்ஸ் மாதிரி புக்கு ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே சுற்றிட்டு இருக்கா, எனக்கு இவளை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது, என்னோட பேரண்ட்ஸ் எதுக்கு இவளை ஹையர் பண்ணாங்க, பேசாமல் இவளை போட்டு தள்ளிட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதி வச்சிருக்கான். அடுத்த பேஜில் இட்ஸ் டே 3, 3 நாள் ஆச்சு, இன்னும் இவன் இங்கே தான் இருக்கா. லைக் என்னை பார்த்தா என்ன குழந்தை மாதிரி இருக்குதா, என்ன எதுக்கு பார்த்துக்கிறதுக்காக பேபி சிட்டருங்கிற பேரில் இப்படி அசிங்கமான ஒரு பொண்ணை போட்டிருக்காங்க, இவ பேபி சிட்டிங் பண்ணுறாங்கிற பேரில் வீட்டில் இருக்கிற சாப்பாடு தண்ணியெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கா, எனக்கு அது பிடிக்கல. லைக் அலிசா ஃப்ரிட்ஜிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிற மாதிரி, அப்போ இவன் பின்னாடி நின்று அங்கே இருக்கிற கத்தியை எடுக்கிற மாதிரி இவன் ட்ரா பண்ணி வச்சிருக்கான். இதில் கடைசி பேஜை பார்க்கும்போது தான் இன்னுமே வேர்ஸ்ட்டாக இருந்திருக்கு. இந்த பையன் அலிசாவோட ரூம்குள்ளே வந்து எட்டி பார்க்குற மாதிரி, ஐயோ உனக்கு தெரியாமல் சத்தம் போட்டு வந்துட்டேன் போல, அவள் பார்த்துட்டா, நெக்ஸ்ட் டைம் நான் இன்னுமே குவைட்டா அமைதியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதி வச்சிருக்கான். அந்த டிராயிங்லேயும் பார்த்தா அவன் சும்மாலாம் நிற்கிற மாதிரி தெரியல. அந்த கதவுக்கு பின்னாடி நிற்கும் போது தனக்கு பின்னாடி ஒரு கிச்சன் நைஃப் அவன் கையில் வச்சிருந்திருக்கான். ஆனால் அஃப்கோர்ஸ் அதுக்கு மேலேயே நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் அமைதியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்து இந்த பொண்ணுக்கு லிட்ரலாக அள்ளு விட்டு போயிருது. என்னடா நீ சின்ன பையனாக இருப்பான்னு பார்த்தா என்னென்னமோ எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பெட் சைடில் பார்க்குறப்போ ஒரு பெரிய சைஸ் கிச்சன் நைஃப் அவன் ஒழிச்சு வச்சிருந்திருக்கான். நல்ல வேலை அவங்க அன்றைக்கி எந்திரிச்சதுனால ஆச்சு. ஒரு வேளை எந்திரிக்கலனா இவன் போய் என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதை பார்த்து பயந்து போய் அவங்க ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறாங்க. இவனோட பேரண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணி, என்னங்க அது பிள்ளைய வளர்க்க சொன்னால் சைக்கோ கில்லர்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சண்டை போட, இல்லைம்மா அவன் சும்மா அதை வந்து ஜோக்காக தான் பண்ணியிருப்பான், ஏதாச்சும் விளையாட்டுக்கு இந்த மாதிரி எழுதியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்னது விளையாட்டுக்கா, கொஞ்சம் விட்டுருந்தா அவன் என் லைஃபையே டார்க் ஹியூமராக மாற்றிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செம்ம கடுப்பாக்கிடுறாங்க. இதுக்கு மேலே என்னால் இந்த பையனெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வீக்ஸ்க்கான பேமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அவன் சின்ன பையனாக இருந்ததுனால இவங்க போலீஸ்லலாம் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலை. பட் அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆனா அப்படிங்கிறத பற்றியும் எதுவும் தெரியல. பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேளை ஜஸ்ட் அவங்க அந்த டிராயிங்கை பார்க்காம இன்னொரு நாள் அவங்க கேர்லெஸ்ஸாக தூங்கி இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க அடுத்த நாள் எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. ஜெர்மி அப்படிங்கிற ஒருத்தருக்கு 3 குழந்தைங்க இருந்திருக்கு. லைக் கரெக்டாக சொல்லணும்னா அவங்க ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜெர்மி, அவரோட ஒய்ஃப், அவரோட 3 குழந்தைங்க, அப்புறம் அவரோட அம்மா, விச் இஸ் இந்த குழந்தைங்களோட கிராண்ட் மதர். இதில் இந்த கிராண்ட்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு கரடான பீஸாக தான் இருப்பாங்க போல. ஸோ அதனால் அந்த குழந்தைங்க கிட்டலாம் ஒரு மாதிரி ரூடாக தான் நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்கள வளர்த்ததே அந்த மாதிரி தான் இருந்ததுனால இவங்களும் அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு திட்டிட்டு அந்த மாதிரி தான் வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. இதில் பர்டிகுலராக இந்த 3 குழந்தைங்களில் 7 வயசு இருக்கிற டாம் அப்படிங்கிற ஒரு பையன், அவன் தான் அடிக்கடி இந்த மாதிரி குறும்பு பண்ணுறது, நிறைய சம்பவம்லாம் பண்ணி வாங்கி கட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பான் போல அந்த கிராண்ட்மா கிட்ட இருந்து. ஒரு நாள் ஜெர்மியும் அவரோட ஒய்ஃபும் வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கிட்ட டாமை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டு போயிருக்காங்க. டாமோட சேர்ந்து 3 குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ட்ரபிள் ஆகியிருக்கும் போல. டாமோட ஐஸ்கிரீமே ஏதோ அந்த சின்ன பையன் ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டான். ஸோ அதனால டாம் அவனோட தம்பியும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்த கிராண்ட்மா வந்து 2 பேருக்குமே பலார்னு ஒன்று வச்சுட்டு எதுக்கிட்ட அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுருக்கீங்கன்னு சொல்லி டாமா அவனோட ரூம்லேயே போட்டு சாத்திட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீ உள்ளேயே கடை,
உள்ள கடந்தா தான் திருந்துவ அப்படிங்கிற மாதிரி என்னமோ திட்டாங்க போல. அதுல இருந்தே உள்ள இருக்கிற அந்த பையன் செம்ம கடுப்பாகி கையில கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து செவர்ல போடுறது, கதவுல அடிக்கிறது, லைக் ரொம்பவே அரகண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறான். ஜெர்மி அவரோட ஒய்ஃபும் திரும்பியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா கிராண்ட்மா போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன இது உன் பையன் சும்மா நோயின்னு ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறான், தலை வலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவ, திரும்பி ஏதோ குறும்பு பண்ணியிருப்பான் போல, அவனை போய் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல அவன் பயந்துட்டோ இல்லை கோவமாவெல்லாம் நிற்காம அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான் ஒரு மாதிரி க்ரீப்பியா. என்னன்னு பார்த்தா அவனுக்கு கீழே ஒரு பேப்பரில் டிராயிங் மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அந்த டிராயிங் எடுத்து அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு 7 வயசு பையனுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணும் அப்படின்னு தெரியல. அந்த சினரியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட கிராண்ட்மாவை ஆல்ரெடி ஏதோ தூக்கில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கள பார்த்தா. அவங்களோட கழுத்தை போய் ஒரு வச்சு அறுக்கிற மாதிரியும், அதான் அவனோட அப்பா அம்மா தூரத்துலேருந்து ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குற மாதிரியும் உறைஞ்சி வச்சிருக்கான். லைக் மோஸ்ட்லி கிட்ஸ் எல்லாமே டிராயிங் வரைகிறாங்க, பர்டிகுலராக அவங்க ஃபேமிலி பற்றியோ இல்லைனா அவங்க கண்ணால் பார்க்கறது, அவங்க வீட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் வரைகிறாங்க அப்படின்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குமோ சைக்காலஜிக்கலி அதை தான் அவங்க வரைவாங்க. அதுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் தெளிவாக போட்டு வச்சிருக்கான். இது வந்து என் கிராண்ட்மா, இது நான், இது என்னோட பேரண்ட்ஸ். இந்த இமேஜை பார்த்து ஜெர்மி லிட்ரலி டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. அவரோட குழந்தையோட மைண்ட் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, லைக் எந்த அளவுக்கு அவன் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரி உறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஸோ அதனால அந்த ஒரு சின்ன பையனை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. உடனே எல்லாம் கூட அவங்க தெரப்பிக்கு கூப்பிட்டு போல. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கண்டினியூஸா டாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கான், கண்டிப்பா அந்த கிழவியை நான் தான் போட்டு தள்ள போறேன், கிராண்ட்மாவை நான் இப்படிலாம் கொள்வேன் அப்படிலாம் கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே ரூடா பேசிட்டு இருந்திருக்கான் ஒவ்வொரு நாளும். இது இப்படியே போனா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை கவுன்சிலிங்கை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அங்கேயுமே வந்து அவன் ப்ராப்பரா எதுவுமே சொல்லாம இருந்திருக்கான். லைக் நிறைய சிட்டிங்ஸ்லாம் அவன் அமைதியாவே தான் இருந்திருக்கான். ஸோ அந்த டாக்டர் அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்கான். அவனோட மைண்ட் கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. பட் அதுக்கப்புறம் அவனை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாங்களா, அவனை என்ன பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியல. பட் என்ன கேட்டால் இவனை கவுன்சிலிங் கூப்பிட்டு போகிறதோட இவனோட பேரண்ட்ஸ் இவனோட கிராண்ட்மாவை தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரிக்ட்டுங்கிற பேரில் இவ்வளோ டாக்ஸிக் பேரண்டிங் பண்ணாங்க அப்படின்னா இதில் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் உங்களையுமே ட்ராயிங்காக உறைஞ்சி வச்சுருவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை திரும்பியும் நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.